ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2 புத்தகத்தின் 14 அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, தாவீதின் ஆளுமை ஒரு அரசன் என்ற வகையில் உயர்ந்து தன் ஆட்சியை, நாட்டின் எல்லை பரப்பை விரிவாக்கம் செய்து பண தேவைகளுக்காக அதனுடைய சுங்கச்சாவடியையும் ஆக்கிரமிப்பு செய்து அதிலிருந்து நாட்டிற்கு வருமானம், பிற நாடுகளெல்லாம் கப்பம் கட்ட வைத்து வருமானம் என்று அந்த பொருளாதாரத்திலேயும் சரி அரசியலிலும் சரி யார் தளபதி, யார் ஆவண காப்பாளர், யார் செயலாளர், யார் என்ன செய்ய வேண்டும் என்ற பகுப்புகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு அரசாட்சியை அமைத்த ஒரு அரசன் ஒரு பாவத்தில் விழுகிறான். அதிலிருந்து மீண்டு வருகிறான். அதனால் ஒரு சாபம் வருகின்றது. அந்த சாபத்தினாலே உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் குடும்பத்தின் மீது ஒரு கத்தி இருக்கின்றது என்று சொல்லி அந்த கத்தியின் விளைவால் மகளுக்கு ஒரு இழி செயல், ஒரு மகன் உயிர் துறந்திருக்கின்றான், இன்னொரு மகன் நாட்டை விட்டு வெளியே இருக்கின்றான். இப்படியாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் தாவீதுக்கு என்னவாக இருக்கின்றது? ஆசீர்வாதம் தொடருமா? இவருக்கு அடுத்து அரசாட்சி வருமா? யாரெல்லாம் அரச உரிமையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்னென்ன? இன்னியும் தாவீது சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன? எப்பொழுது தாவீதுக்கு உண்மையான முழுமையான ஆண்டவரே நன்றி என்ற விடுதலை கிடைக்கும் என்ற இயக்கங்கள் எல்லாம் பல இருக்கின்றன. தந்தை அவர்களே, இந்த பகுதியிலிருந்து இந்த இயக்கங்களில் என்ன நிறைவு செய்யப்பட இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தை அவர்களே. ஏறக்குறைய 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலிருந்து தாவீதோடு நாம் நடைபோடுகிறோம். இவர் நம் வாழ்வின் அங்கமாக மாறியிருக்கிறார், நம்முடைய சிந்தனையின் ஒரு பகுதியாக இருக்கின்றார், நம்முடைய செயல்பாட்டினுடைய தாக்கமாக இருக்கிறார். இந்த தாவீதினுடைய நடத்தை, செயல்பாடு, செயல் ஊக்கம், செயல் திறன் இதெல்லாமே நம்மை பாதிக்கிறது. அந்த வகையில் இந்த தாவீதினுடைய நிகழ்வுகள் பற்றி பேசும்போது யங் பிளட் என்கின்ற வரலாற்று நூலாசிரியர் சொல்லுவார், 10ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துக்கு பிறகு தாவீதின் வாழ்வு இவெண்ட்ஃபுல்லாக பல நிகழ்ச்சிகளின் ஒட்டுமொத்த கலவையாக மாறிவிடுகிறது என்று சொல்கிறார். உண்மைதான். மகன் பற்றிய, மகள் பற்றிய, மீண்டும் இன்னொரு மகன் பற்றிய பல்வேறு சிந்தனைக்குள்ளாக அவர்கள் ஆளாகிறார். இந்த 14ஆம் அதிகாரம் மிக அழகான ஒரு டிராமாட்டிக் சீன் என்று சொல்வார்கள். ஒரு நாடகம் ஆடுகிற ஒரு நாடகத்திறனோடு அமைக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு பகுதி. அதில் அமைக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்கள், அமைப்புகள், அதில் வந்து போகின்ற கதை மாந்தர்கள் எல்லாருமே ஒரு அழகான இறை செய்தி நம்மிடம் கொண்டு வருகிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதை போலவே இந்த 14ஆம் அதிகாரம் விவிலியத்தினுடைய பல பகுதிகளை தொட்டு தடவி கொண்டு செல்கிறது என்றும் நாம் மறுக்க முடியாது. அந்த அளவு ஒரு ஆழமான கருத்து ஆழமிக்க நம்மை மறுமுறை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான பகுதியாக இந்த 14ஆம் அதிகாரம் அமைகிறது. அதை பற்றி பார்ப்போம். இந்த பகுதியினுடைய மைய கருத்தை சொல்லிவிடுகிறேன், பிறகு நம்பலாம். ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. சட்டத்தை சட்டத்திற்காக மதிக்காமல் சட்டத்தை வாழ்வியல் சூழலுக்காக மாற்றி மதிக்க வேண்டும் என்று அணித்தரமான ஒரு கருத்தை இந்த அதிகாரம் முன்பாக வைக்கிறது. என்ன சட்டம், எது வாழ்வியல் சூழல், அதை எப்படி மதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை நாம் சந்திப்போம். முதல் பகுதியை வாசிப்போம். அரசரின் உள்ளம் அப்சலோமின் மீது அன்பு கொண்டிருந்ததை செருயாவின் மகன் யோவாபு அறிந்திருந்தார். செருயாவின் மகனாகிய யோவாபு ஒரு படைத்தளபதி, வலிமை மிகு படைத்தளபதி, போர்த்திறன் மிகுந்த படைத்தளபதி. அவருடைய சகோதரன் அபிசாயும் அவரும் சேர்ந்து காணாத போர்க்களம் அல்ல, வெல்லாத போர் கூட்டம் அல்ல, எல்லாவற்றையும் வென்று வெற்றி நடை போட வைக்கிற ஒரு அற்புதமான தளபதி. தாவீதுக்கேற்ற ஒரு தளபதி யோவாபு, அதில் எந்த குறையும் கிடையாது. அதைவிட மிக முக்கியமானது யோவாபு தாவீது தன் தலைவராகி தாவீதை நன்கு உணர்ந்த, அவருடைய உள்ளத்தின் உணர்வுகளை உணர்ந்த ஒரு நல்ல படைத்தளபதியாக இருக்கிறார். அவன் சொந்த நெவ்யூ, தாவீதுக்கு நெவ்யூவாக இருக்கிறார். அண்ணன் மகன், தம்பி மகன் என்ற அந்த வகையில் ஒரு உறவு நெருங்கிய உறவினராக இருக்கிறார். ஆனால்
அவர் தாவீதினுடைய உள்ள கிடக்கையை அறிந்திருக்கிறார். தாவீதின் உள்ளம் ஏற்கனவே இறந்து போன அம்னோனுக்காக கதறி கதறி அழுத நாட்களை அவர் நினைவு கூர்வார். 2 ஆண்டுகள் கழித்து அப்சலோம் கெசூருக்கு ஓடி போய்விட்டானே, அவன் என்ன பண்ணியிருக்கிறானோ, என்னமாக இருக்கிறானோ, அவனுக்கு என்ன நேர்ந்ததோ என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பில் அவர் தப்பித்து போய் கிடப்பதையும் யோவாபு அறிந்திருக்கிறார். இந்த யோவாபு தான் பல இடங்களில் தாவீதுக்கான முயற்சிகளை அவர் செயலாக மாற்றியவர், செயல்வடிவம் குடித்தவர். இந்த இடத்திலே சொல்லாமல் சொல்லி தவிக்கின்ற தாவீதுடைய உள்ளத் கிடக்கை உணர்ந்து அவருக்கு ஒரு நிவர்த்தி செய்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்வதுதான், சட்டம் என்ன சொல்கிறது? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், உயிருக்கு உயிர், ரத்தத்திற்கு ரத்தம். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. மனிதனை கொல்பவன் கொலை செய்யப்படுவான். மனிதனை கொல்பவன் கொலை செய்யப்படுவான். அதே போல விடுதலை பயண நூல் 21:12 வாசிப்போமே. விடுதலை பயண நூல் 21:12. வேண்டுமென்றே மனிதரை சாகடிப்பவர் எவரும் கண்டிப்பாய் கொல்லப்பட வேண்டும். அது விடுதலை பயண நூல் 21 to 23 வரையுள்ள பகுதியை கவர்னண்ட் கோட் என்று சொல்வார்கள். 10 கட்டளையுடைய விளக்க உரையாக அந்த பகுதி அமைகிறது. விவிலியத்திலே மிக முக்கியமான பகுதியாகவும் அது அமைகிறது. மனிதனை வேண்டுமென்றே கொள்பவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறது. இன்னும் தொடக்க நூல் 9:6 வாசிப்போமே. ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். தம் உருவில் உண்டாக்கிய மனிதன் அழிக்கப்படும் போது அவன் அழித்தவனை அழிக்க வேண்டும் என்பது சொல்லப்படாத ஒரு சட்டமாக இருக்கிறது. இது எல்லாம் சட்டமாக இருக்கின்ற போது அம்னோனை கொலை செய்தவன் அப்சலோம். அப்சலோமை கொன்று பழி தீர்க்க வேண்டும், சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். அதை யோவாபு முழுமையாக அறிந்திருக்கிறார். இப்போ ஏற்கனவே ஒரு மகன் இறந்து விட்டான், இன்னும் ஒரு மகன் இருக்கிறான். அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறார் அரசர், அவனுக்காக தப்பித்து காத்து கிடக்கிறார். ஒருவேளை அவனும் கொலை செய்யப்பட்டால் என்னவாகும்? நாட்டுடைய நிலைமையே மாறிப்போகும். நாட்டுடைய நிலைமையை வாரிசுரிமையே மாற்றப்பட்டதாக மாறிப்போகும் என்று சொல்லி யோவாபு முழுமையாக அறிந்திருந்தார். ஆகவே தான் அவர் என்ன செய்கிறார்? தெக்கோவா என்கின்ற சின்ன கிராமம் பெத்லகேமிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. இந்த தெக்கோவா என்ற இடத்திலிருந்து தான் ஆமோஸ் இறைவாக்கினரும் வந்தார். இந்த தெக்கோவாவிலிருந்து ஒரு பெண்ணை தயார் செய்து அந்த பெண்ணை அரசனிடம் பேசுவதற்காக யோவாபு அனுப்பி வைக்கிறார். எதற்கா? யோவாபு அரசனுடைய உள்ளத்தை உணர்ந்திருப்பார், அவருடைய சட்டத்தினுடைய தன்மையும் அவர் உணர்ந்திருப்பார். அரசன் சட்டத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை அங்கே அனுப்பி வைக்கிறார். அதுதான் இந்த முழு அதிகாரத்தினுடைய முழு செய்தியாக அமைகிறது. தெக்காவிலிருந்து வந்த பெண் என்ன கேட்டால், என்ன சொன்னால், அரசன் அதற்கு என்ன பதில் சொன்னான், எப்படி அப்சலோமுடைய வாழ்வானது மீட்கப்பட்டது என்கிற பல செய்திகளை இந்த அதிகாரம் தாங்கி வருகிறது. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தெக்கோவாவுக்கு ஆள் அனுப்பி அங்கிருந்து அறிவு கூர்மையான ஒரு பெண்ணை யோவாபு தன்னிடம் கூட்டி வரச் சொல்லி அவளிடம், நீ துக்கம் கொண்டாடுபவளைப் போல் நடி, துக்க ஆடைகளை அணிந்து கொள், நறுமண எண்ணெய் பூசிக்கொள்ளாதே, இறந்தவருக்காக பல நாள்கள் எழுவு கொண்டாடுகிறவளைப் போல் நீ இருக்க வேண்டும். பின் அரசிடம் சென்று நீ இவ்வாறு பேசு என்று கூறி அவள் என்ன பேச வேண்டும் என்று யோவாபு சொல்லிக் கொடுத்தார். ரொம்ப அழகான ஒரு செய்தி. தெக்காவிலிருந்து இருந்து ஒரு பெண்ணை வாடகைக்கு அமர்த்துகிறார். அந்த பெண் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அரசன் முன்பாக ஒரு நாடகம் ஆட வேண்டும். என்ன நாடகம் ஆட வேண்டும்? தன் மகனை பறிகொடுத்தது போல அவள் இளவு கொண்டாடுகிறவளை போல, துக்கம் அனுசரிக்கிறதை போல, சாம்பலை தலைக்கு தூவி சாக்குடை அணிந்து பல நாட்களாக தவித்து போய் தன் மகனுக்காக காத்திருக்கிற ஒரு பெண்ணை போல இளவு கொண்டாட வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. யோவாபு ஒரு நல்ல மனிதர், அரசனுடைய மனதினுடைய ஏக்கங்களையும் மனதின் எண்ண ஓட்டங்களையும் புரிந்து கொண்டவர். அதேபோல் நடப்பு சூழலையும் அவர் புரிந்து கொண்டவர். அம்னோனுக்கென்று ஒரு கூட்டம் இருந்தது, அப்சலோமிற்கென்று ஒரு கூட்டம் இருந்தது. ஆக இந்த அப்சலோமினுடைய கூட்டமும் அப்சலோமின் கூட்டமும் மோதி அப்சலோமினுடைய உயிரை வாங்கிவிடக்கூடாது, அப்படி என்றால் முழுவதும் கெட்டு போய்விடும் என்கின்ற ஒரு காரியத்தினாலே இந்த பெண்ணை அவர் அனுப்பி வைக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. தெகோவாவை சார்ந்த அந்த பெண் அரசிடம் சென்று முகம் குப்புற தரையில் விழுந்து வணங்கி, அரசே காப்பாற்றும் என்று கதறினாள். உனக்கு என்ன வேண்டும் என்று அரசர் அவளிடம் கேட்டார். அவர் பாருங்க, அரசர் முன்பாக வருகின்ற எவரும் முககுப்புறம் விழுந்து வணங்கி அரசனுக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும். அந்த பெண் அறிந்திருந்தால் யோவாபு அவருக்கு முழுமையாக சொல்லியிருந்தார். அவர் முன்பாக முகம் குப்புறம் விழுந்து அவன் என்ன சொல்கிறாள்? அரசே என்னை காப்பாற்றும் என்று கதறினாள். அருமையான ஒரு வார்த்தை, கதறினாள். இந்த வார்த்தையை பாருங்க. அவளுடைய அந்த அர்ஜென்சி, அவளுடைய டெஸ்பரேஷன்,
அழகாக இதில் வெளிப்படுகிறது. விழுந்து வணங்கி கதறி கெஞ்சி கேட்கிறாள். அரசுடைய மனம் தானாக இலகும் கட்டாயம் இலகும். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். அரசன் இறங்காமல் இருப்பானா என்ன? உனக்கு என்ன வேண்டும் அம்மா என்று கேட்கிறார். அதற்கு அவள் பதில் சொல்லுகிறாள். அவள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் டிக்டேட்டட் டயலாக். அது ஒவ்வொன்றும் யோபாவினுடைய வார்த்தைகள். அதை தான் பேசுகிறாள். கேளுங்களேன். நான் ஒரு கைம்பெண், என் கணவர் இறந்து விட்டார். உம் அடியவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இருவரும் திறந்த வெளியில் சண்டையிட்டு கொண்டனர். அவர்களை தடுத்து நிறுத்த யாரும் இல்லாததால் ஒருவன் மற்றவனை தாக்கி கொன்றுவிட்டான். இதோ உம் அடியவளுக்கு எதிராக என் குடும்பத்தார் அனைவரும் எழும்பி, தன் சகோதரனை கொன்றவனை கொடுத்துவிடு, அவனுடைய சகோதரின் உயிருக்காக நாங்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று கூறுகின்றனர். இவ்வாறு எனக்கு இருக்கும் ஒரு வாரிசையும் அவர்கள் அழித்து எனக்கு எஞ்சியுள்ள ஒளியையும் அணைத்து இவ்வுலகில் என் கணவருக்கு பெயரும் வழிமரபும் இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று அவள் சொன்னாள். ரொம்ப அழகான ஒரு செய்தி, ரொம்ப அருமையான செய்தி. ஒரு அழகான ஒரு நாடகமாடுதல், அற்புதமான உரையாடல், அற்புதமான அந்த நாட்டு நடப்பை வெளிப்படையாக ஒளிவு மறைவில்லாமல் சொல்லுகின்ற ஒரு அழகான ஒரு தன்மை. 2 பிள்ளைங்க இருந்தாங்க எனக்கு. அவளை ஒருத்தன் சண்டை போட்டு இன்னொருத்தனை வச்சு கொண்டுட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஊரெல்லாம் சேர்த்து ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி வாங்கணும். ஒரு பையனை எந்த பையன் கொன்னானோ அவனை என் கையில் ஒப்படைங்க, அவங்கள நான் கொன்று பழியை தீர்த்து கொள்வோம், அந்த ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி உயிருக்கு உயிர் என்று நம்ம நிலைநாட்டுவோம் என்று சொல்கிறாங்க. அரசே நீங்களே சொல்லுங்கள், ஒருத்தன் இன்னொருத்தன் கொண்டுட்டான், அந்த மிஞ்சி இருக்கிறது ஒத்த புல்ல, அந்த குருத்தையும் அவங்க அழிச்சாங்கன்னா என் மரபு தலைக்குமா, என் மரபு செழிக்குமா, என் கணவனுக்கு பெயர் விளங்குமா, இல்லை என் குடும்பத்தின் சந்ததி தான் வருமா என்று ஒரு அழகான ஒரு கேஸ் ஸ்டடியை ட்ராமாட்டிக்காக பண்ணுறாங்க. அப்போ அரசன் யோசிக்கிறான். அரசன் என்ன யோசிப்பான்? இந்த கதையை யோசிக்கும் போது என்ன உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது? அவருடைய மகன் அப்சலோம் ஆமோனுடைய கதை. இந்த கதை எதுவுமே அல்ல, காயின் ஆபேலுடைய கதை. காயின் ஆபேல் என்ற 2 பிதர்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தார்கள். அவற்றில் காயின் தன் தம்பியை வயலுக்கு போகலாம் என்று சொல்லி அழைத்து அவன்மேல் பாய்ந்து விழுந்து அவனை கொன்று போட்டான். இப்பொழுது காயின் நின்று கொண்டிருக்கிறான். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், இவன் உயிரை வாங்கப்பட வேண்டும். அதான் அவனே சொல்கிறான், மண்ணுலகில் பார்க்கிற யாவரும் என்னை கொல்வார்களே என்று அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறார், உன் நெற்றியின் மீது நான் அடையாளம் இடுகிறேன், உன்னை பார்க்கிற எவரும் உன்னை கொல்ல மாட்டார்கள், ஆனால் நிலத்தில் விளைத்தாலும் அது பயன் தராது என்று சொல்கிறார். இந்த காயின் ஆபேலுக்கு ஈடான ஒரு கதையை யோவாபு இந்த தெகோவா பெண்ணுடைய மனதிலே சொல்லி அந்த கதை வருகிறார். அந்த கதையிலே கடவுள் இரக்கமுள்ளவராய் இருந்தார். உதாரணத்து பாருங்களேன், விடுதலை பெண்ணூர் 34ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை வார்த்தைகளை வாசிப்போமே. சட்டத்துக்கு சட்டம், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், உயிருக்கு உயிர் என்று சொன்ன அதே சட்டத்தின் கடவுள் இந்த இடத்தில் யாராக இருக்கார் என்று பார்ப்போம். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமைகளையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என்று அறிவித்தார். கடவுளுடைய குணத்தை பற்றிய ஒரு யார் உங்கள் கடவுள் என்று கேட்டால் இஸ்ராயல் மக்கள் துணிவோடு சொல்கின்ற ஒரு பதில் விடுதலை பெண்ணூல் 34 5 முதல் 7 வரை வார்த்தை என்று சொல்வார்கள். கடவுள் பரிவன்பு மிக்கவர், சினம் கொள்ள தாமதிக்கிறவர், கருதி குறித்து மனம் மாறுகிறவர், 1000 தலைமுறை வரைக்கும் அன்பு காட்டுகிறவர். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் காயினை கொல்வாரா? ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி, உயிருக்கு உயிர் என்ற நிலையிலே தாயினை கொள்வாரா? காயினை கொல்லவில்லை, மாறாக அவனுக்கு ஒரு அடையாளம் இட்டு உன்னை காண்கிற எவனும் கொல்லாதிருப்பானாக என்று சொல்லி ஒரே ஒரு சாபத்தை மட்டும் கொடுக்கிறார். நீ என்ன செய்து நிலத்தில் விளைத்தாலும் அந்த நிலம் உனக்கு பயன் தராது, நீ நாடோடியாக இருப்பாய் என்று சாபத்தை மட்டும் கொடுக்கிறார். அந்த வகையிலே தாவீது இங்கே கடவுளைப் போல இருக்கிறான். அவன் முன்பாக ஒரு அழகான ஒரு கேஸ் ஸ்டடி வருகிறது. என்ன ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். 2 பிள்ளைங்கள ஒரு பையன் இறந்துட்டான். அந்த ஒத்த பையனை கூடுன்னு ஊரெல்லாம் கேட்குறான். என்ன பண்ணிட்டு சாமி, நீயே பதில் சொல்லுங்க சாமி என்று அந்த பெண் கெஞ்சி கதறி கேட்கிறாள். அப்போ தாவீது என்ன விடை சொல்கிறார் பாருங்களேன். நீ உன் வீட்டுக்கு செல், உனக்காக நான் கட்டளை பிறப்பிப்பேன் என்று அரசர் அப்பெண்ணிடம் கூறினார். பின் தெக்கோவாவை சார்ந்த அந்த பெண் அரசரிடம், என் தலைவராம் அரசே,
என் குற்றம் என் மீதும் என் தந்தையின் வீட்டின் மீதும் இருக்கட்டும், அரசரும் அவரது அரியணையும் குற்றமற்று இருக்கட்டும் என்று கூறினாள். பாருங்க, இப்போ ரொம்ப அழகாக சொல்லுது, அரசே என் குற்றம் என் வீட்லேயும் என் தலைமையிலையும் நிற்கட்டும், உங்கள் வீட்டு குற்றம் உங்கள் வீட்டு மேலேயும் உங்கள் வீட்டு குற்றத்தின் மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல முன்னிடம் யார் சொன்னாலும் அவனை என்னிடம் கொண்டு வா, அவன் உன்னை இனி தொடவே மாட்டான் என்று அரசர் கூறுகிறார். அரசர் உத்தரவாதம் கொடுக்கிறாரு. ஒரு வேளை உன் மேலே பழி சொல்லி நான் பண்ண பழி சொல்லலை, ஆனால் உன் மேலே பழி சொல்லி உன் பையனை மேலே கையை வச்சாவோ அல்லது உனக்கு தீங்கு இழைத்தாவோ அல்லது உன்னுடைய மனம் அருகி போகும்படி செய்தாலோ உன் எண்ணம் அழிந்து போகும்படி செய்தாலோ அவனை என்னிடம் கொண்டு வா, நான் அவனை பார்த்துக்கொள்கிறேன் என்று அரசர் உத்தரவாதம் கொடுக்கிறார். இரத்த பழிவாங்க விளைவோர் இனி கொல்லாமல் இருக்கவும் என் மகன் சாகாமல் இருக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மன்றாடுவீராக என்று அவள் சொன்னாள். அப்போ பாருங்க, அரசு பதில் சொல்ற பதில் பாருங்களேன், வாசிங்களேன். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் மகனின் ஒரு முடி கூட தரையில் விழாது என்று அவர் பதிலளித்தார். அதான் ரொம்ப உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுங்க, இதற்கும் அஞ்சாதீர்கள் என்றெல்லாம் சொல்லுவார். அதே போல் பவுலடிகளார் திருத்தூதர் பணி உள்ள கப்பல்லேருந்து எல்லாம் சிதைவில் மாட்டிக்குவாங்க, மால்டா தீவுக்கு போகும்போது உங்கள் தலைமுடியில் ஒன்றேனும் கீழே விடாது, அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை காப்பாற்றுவார் என்று சொன்னார். இந்த இடத்துல தலைமுடி ஒன்றேனும் கீழே விழாது, அது எபிரேய வழக்கத்தில் சொல்கிற ஒரு வழக்கமான ஒரு வார்த்தை, விழாது என்று அவருக்கு பதிலளித்தார். அப்போ அந்த பெண் தொடர்ந்து பேசுகிறாள். என்ன பேசுகிறாரு? பிறகு அப்பெண், உம் அடியவள் என் தலைவராம் அரசரிடம் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதித்தாரும் என்று கேட்க அவரும் சொல் என்று பதிலளித்தார். அவள் சொன்னது, கடவுளின் மக்களுக்கு எதிராக இத்தகைய எண்ணத்தை நீர் கொண்டிருப்பது ஏன்? தம்மால் துரத்தப்பட்டவனை அரசர் திரும்ப அழைக்காமல் இருப்பதனால் இந்த தீர்ப்பு அவரையே குற்றவாளியாக்குகிறது. நாம் இறப்பது உறுதி, தரையில் சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம். ஆனால் துரத்தப்பட்டவனை பொறுத்தமட்டில் அவன் தம்மிடமிருந்து விலகிவிடாதபடி இருக்க கடவுள் திட்டமிடுகிறார். அவன் உயிரை எடுக்க மாட்டார். இதை என் தலைவராம் அரசரிடம் நான் கூற வந்தபோது மக்கள் என்னை அச்சுறுத்தினார்கள். உம் அடியவளோ, நான் அரசிடம் போவேன், ஒருவேளை அரசர் தம் அடியவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார். அரசர் செவி கொடுத்து என்னையும் என் மகனையும் கடவுளின் உரிமை சொத்து நின்று அழிக்க வருபவனின் கையில் நின்று தம் அடியவளை காப்பாற்றுவார் என்று எண்ணினேன். ஏனில் உம் அடியவள் என்னப்படி என் தலைவராம் அரசரின் வார்த்தை எனக்கு அமைதி தரும். கடவுளின் தூதரை போல் என் தலைவராம் அரசர் நன்மையையும் தீமையையும் தேர்ந்து தெளிபவர். ஆண்டவராம் கடவுள் உம்மோடு இருப்பார் என்று கூறினாள். மிகப்பெரிய ஒரு டைலாக். தனி ஒரு பெண்ணாக நீண்ட அளவு பேசுகின்ற ஒரு உரையாடலை இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் உரையாடுகிறாள், எவ்வளவு அழகாக இறையியல் கலந்த, ஞானம் கலந்த, வட்டார வழக்கு கலந்த, அதேபோல் தான் சொல்ல வந்த கருத்தை இலைமறை காயாய் சொல்லி அரசனுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு உரையாடலாக இது அமைகிறது, மோனலாக அமைகிறது. அந்த இடத்துல அந்த பெண் சொல்கிறது மாதிரி, நான் ஒன்று சொல்கிறது உத்தரவு தாங்க அரசே அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். அவருடைய கேட்கும் பாணியும் கேட்கும் தொனியும் கேட்கும் விதமும் மிக இனிமையானதாக இருக்கிறது. அரசன் சொல் என்று அவர் உத்தரவு கொடுக்கிறார். அப்போ சொல்லும்போது சொல்வார், இங்கேருந்து உங்கள்கிட்ட ஓடிப்போனானே ஒரு பையன், அவன் திரும்பி வராமல் இருப்பதற்கு அந்த கதையை அப்படியே அழகாக அப்சுலோமின் கதையை இலைமறை காயாய் அப்படியே மறைமுகமாய் அப்படியே ரொம்ப அழகாக நாசுக்காக அவர் சொல்லுகிறார்கள். தலைவர் நீதியின் பால் நடக்கட்டும், உங்களுடைய நீதியை செழிக்கட்டும், உம்முடைய குற்றம் உன் மீது தங்காதபடி நீர் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு அழகாக சொல்கிறார். அந்த இடத்துல பாருங்கள், அரசர் இதை அழிக்க வருபவனிடமிருந்து கரங்களில் காக்கவும், என்னுடைய பிள்ளையை காப்பாற்றணும். இவனுடைய பிள்ளையை பற்றி தான் பேசுகிறா, ஆனால் அவனுடைய பிள்ளையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறான். இவனுடைய பிள்ளை பற்றி, ஏன்னா அந்த நாடகமானது நாடகத்தினுடைய மறுபங்கத்தில் ஒரு பகுதியை செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அவனுடைய பிள்ளை பற்றிய எண்ணமும், அவன் தன்னிடமிருந்து துரத்தப்பட்ட அப்சலோம் திரும்பி அழைக்கப்படவில்லை என்பதும், திரும்பி அழைக்கப்பட்டால் அவன் கொலை செய்யப்படுவானா, கொலை செய்யப்பட வேண்டாமா, அவனை உயிரை காக்க வேண்டுமா, அழிக்க வேண்டுமா என்பதை பற்றிய சிந்தனை ஓட்டத்தையும் அந்த பெண் அந்த மனதிற்குள்ளாக சொல்லுகிறாள். ரொம்ப அழகாக சொல்வார். ஒரு முறை கலைஞர் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார். அப்போ இடைச்செருளாக அந்த வட்டார கலெக்டர் அவர்கள் இந்த ஒரு காரியத்தையும் இந்த பகுதி மக்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்போ கலைஞர் சொன்னாராம், அதற்கு ஆண்டவனை தான் கேட்க வேண்டும் என்று சொன்னாராம். என்னடா அது ஆண்டவனை கேட்கணும்னு சொல்கிறாரு என்று கேட்கும்போது, இவர்களுக்கு முன்பாக ஆண்டவர்கள்
யார் ஆட்சி செய்தார்களோ அவர்களை சொல்ல வேண்டும் என்பதை தான் ஆண்டவனை தான் கேட்க வேண்டும் என்று அவர் அழகாய் சொன்னார். இந்த இடத்துல இதை செஞ்சுருக்கணும், இதை செய்யாமல் விட்டுட்டாங்கன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு யார் கேட்கணும்? ஆண்டவனை தான் கேட்கணும் போது மக்கள் ஆண்டவனா கடவுளை போய் ஏங்க கேட்கணும் என்று யோசித்த போது எனக்கு முன்பாக ஆண்டு நடத்தி ஆட்சியை முடித்தவர்கள் என்று சொன்ன வார்த்தை சொல்லி போனார். அதே போல அந்த ஸ்லேடையாக அந்த பெண் பேசுகிறாள். தான் பேசுகின்ற பேச்சிலே அரசனுடைய மகனை பற்றிய செய்தியை பேசினாலும் தன் மகனை பற்றிய செய்தியை உள்ளடக்கி கொண்டு அரசனுடைய மகனை பற்றிய ஒரு செய்தியை மறைமுகமாக உணர்த்துகிறாள். அதுதான் அரசன் புரிஞ்சுக்கிறான். அதில் கேளுங்களேன், அந்த 18ஆம் வசனத்தை வாசிப்போமே. அதன் பின் தாவீது அப்பெண்ணிடம் மறுமொழியாக, நான் உன்னிடம் கேட்பது எதற்கும் மறைக்காமல் பதில் சொல் என்றாள். அதற்கு அவள், தயை கூர்ந்து என் தலைவராம் அரசர் கேட்கட்டும் என்றாள். இதிலெல்லாம் உன்னோடு யோவாபுக்கு பங்கு உண்டு அன்றோ என்று அரசர் தாவீது கேட்டார். என் தலைவராம் அரசே, உம் உயிர்மேல் ஆணை, என் தலைவராம் அரசரின் வார்த்தையிலிருந்து யாரும் வளமோ இடமோ திரும்ப முடியாது. உம் அடியார் யோவாபு தாம் என்னை படித்தவர். அவரை இச்சொற்கள் அனைத்தையும் உம் அடியவளுக்கு சொல்லி தந்தவர். தற்போதைய நிலை மாற வேண்டுமென உம் அடியார் யோவாபு இதை செய்தார். ஆனால் கடவுளின் தூதருக்கு நிகரான பேரறிவு கொண்ட என் தலைவர் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிவார் என்று அப்பெண் கூறினாள். அதான் பாருங்க, இந்த பெண் ஓடி போனான், திரும்பி வரல. இதெல்லாம் சொல்லும் போது தாவீதுக்கு சுருக்குன்னு அப்படி உரைக்கிற மாதிரி இருக்குது. தெக்காவாமிலிருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு பட்டிக்காட்டு பெண்ணுக்கு இவ்வளோ அறிவு ஞானம் எப்படி வந்துச்சு? இவ்வளோ அழகான ஒரு வாதாடல், இவ்வளோ அழகான ஒரு முன்னுதாரணமான உதாரணங்களை தந்து அது அடுக்கடுக்கான வாதங்களை வைத்து இறுதியில் ஒரு முடிவுரையும் சொல்லுகிற ஞானம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு அவர் புரியாமல் குழம்பி போய் ஏன்னா குரமஞ்சாட குரத்தைக்கு தெரிகின்றது என்பதை போல இதில் யோவாபுக்கு பங்கு உண்டா என்று கேட்கிறார். அந்த பெண் பட்டுன்னு உடைக்கிறாங்க. அது வரைக்கும் ட்ராமா ஃபுல்லாக அப்படி சஸ்பென்ஸாக போயிட்டு இருந்தது. டைரக்டர் யார் அப்படின்றத டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு போட்டு இந்த நாடகம் அரங்கேறியது, எழுதிய கதை வசனம் டைரக்ஷன் யோவாபு அப்படின்னு டைரக்டர் போட்டு முடிக்கிறாங்க. அப்போ அரசர் அந்த பெண்ணு அழகாக அந்த பெண் ரொம்ப அழகாக சொல்ல வேண்டியது பளிச்சுன்னு யோவாபு தான் சொன்னான்னு சொல்லாமல், அரசே நீர் முக்காலமும் அறிந்தவர், நடந்தது நடக்க இருப்பது நடக்க போவது எல்லாம் அறிவார். உண்மையோட அறிவுக்கு அன்றி வளமோ புறமோ யாரும் நடக்க முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சவங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க. ஆனால் நான் பேசுகிறத எனக்கு சொல்லி கொடுத்ததும் சொல்ல வைத்ததும் சொல்வதற்கான நம்பிக்கையையும் உறுதிப்பாட்டையும் தந்ததும் என் தலைவர் யோவாபு தான். யோவாபு உங்களை அறிந்தவர், உங்கள் உள்ளத்தை அறிந்தவர், எது நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அதற்காகத்தான் என்னை அழைத்தார், அதற்காக தான் என்னை பேச வைத்தார். ஆகவே தான் நான் பேசினேன் என்று அந்த பெண் சொல்லும்போது யோவாபையும் விட்டு கொடுக்கவில்லை, தன்னையும் மறைக்கவில்லை, அரசனுடைய உள்ள கிடக்கையும் வெகு அழகாக பிரிந்து வைக்கிறார். அடுத்த உடனே பாருங்கள், தாவீது நான் சொன்னேன் பாருங்களேன், தாவீது நாம் காணக்கூடிய ஒரு மிக நல்ல குணம் என்னவென்றால் தொடக்கம் முதலே ஒரு நல்ல மனசான்று கொண்ட மனிதன். தவறே இழைத்தாலும் கூட தப்பை உடனே புரிந்து கொண்டு தவறு என்று புரிந்து கொள்கிற ஒரு நல்ல மனசான்று கொண்டவர். அதுபோல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொன்னார். யார் என்ன பேசினாலும் பண்ணு, தெக்காவில் வந்த பொண்ணு இந்த பொம்பளை பேசா கேட்கணுமா என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் தெக்காவிலிருந்து அந்த பெண் பேசினாலும் யோவாபு சொல்லிக் கொடுத்து பேசியிருந்தாலும் அவள் பேசுவதில் ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மை அரசியலுக்கும் நாட்டுக்கும் தன் வாழ்வுக்கும் தன்னுடைய உறவுக்கும் நலம் பயக்கும் என்பதை உணர்ந்தவராய் அடுத்த வார்த்தை பேசுகிறார். கேளுங்களேன். அப்போது அரசர் யோவாபை அழைத்து, இதை செய்தவன் நீயே, நீ போய் என் மகன் அப்சுலமை கூட்டி வா என்றார். பாருங்க, ஒரே வார்த்தையில் அந்த அதிகாரம் முழுவதும் இந்த 14ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வசனங்களின் முத்தாய்ப்பான வசனம் இந்த ஒரு வசனம். நீயே இது எல்லாத்தையும் செஞ்சல்ல, நீயே போய் கூட்டிட்டு வா. அந்த எவ்வளோ அழகான ஒரு நேர்த்தியான பண்பு பாருங்கள் தாவீதுக்கு. அப்சுலோம் தனக்கு எதிராக இருந்தாலும் தன் அம்னோனை கொன்றாலும் அவருடைய தங்கைக்கு நீதி கிடைக்கவில்லை என்று உணர்ந்திருந்த காலகட்டத்திலே அப்சுலோமுக்காக யோவாபு பரிந்து பேசிய போது புரிந்து கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நீயே போய் கூட்டி வா என்று சொல்கிறார். அப்சுலோம் போகிறார். அப்சுலோமை பற்றி பல செய்திகளை நான் சொல்ல வேண்டும், அது தொடர்ந்து சொல்கிறேன் நான். வாசிப்போமே. அப்போது யோவாபு முகம் குப்புற தரையில் விழுந்து வணங்கி அரசரை வாழ்த்தி, என் தலைவராம் அரசே, உம் அடியானின் சொற்படி அரசர் செய்துவிட்டார். இதிலிருந்து நான் உம் கண்முன் கருணை பெற்றுவிட்டேன் என்று உம் அடியான் அறிவான் என்று கூறினார். யோவாபு எழுந்து கெசூருக்கு சென்று அப்சுலோமை எருசலேமுக்கு கூட்டி வந்தார். அவன் தன் வீட்டுக்கே திரும்பட்டும், என் முகத்தில் அவன் விழிக்கக்கூடாது என்று அரசர் கூற அப்சுலோம் தம் வீட்டுக்கு திரும்பினார்.
அரசரின் முகத்தில் அவன் விழிக்கவில்லை. யோவாபு அந்த பெண் முகங்குப்புற விழுந்து, என் தலைவராம் அரசரே வாழ்க என்று அந்த பெண் வாழ்த்தி, என்னை காப்பாற்றும் அரசே என்று கதறினாள். அதே போலவே யோவாபு படைத்தளபதி, ஞானம் மிகுந்தவன், அரசுக்கு அறிவுரை சொல்லும் நிலையில் இருக்கிறவன். அவன் முகங்குப்புற விழுந்து வணங்கி, அரசரே நான் சொன்னது உண்மை என்று உணர்ந்து அப்சலோமை அழைத்து வர நீ உத்தரவு கொடுத்ததற்காக நன்றி, உண்மையை புரிந்து கொண்டதற்காகவும் நான் நல்லதைத்தான் விரும்புகிறேன், நாடு நலமையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறேன் என்பதை நீர் ஏற்றுக்கொண்டதற்காகவும் நன்றி என்று நன்றி சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு காட்சி தான் வருது. அவன் திரும்பி வந்தபோது என் முகத்தில் விழிக்காதே என்று சொல்லிவிட்டார். எதற்காக என்று சொன்னால், இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் அப்சலோம் திரும்பி வந்தபோது தாவீதின் முகத்தில் விழிக்கக்கூடாது என்று வைத்தார். இனி இதயங்களே எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏசாவு உடம்புலாம் முடியா இருக்கிறான், அதே சமயத்தில் வலிமை உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் கடைசியில் அவனுடைய முடிவு என்ன? தன்னுடைய தலைச்சன் பேர் உரிமையை இழந்து போகிறான்.